நம்மாழ்வாரோட ஸ்டூடெண்ட் பாலமூர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர். பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர்னா என்ன? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? அக்ரிகல்ச்சர் தானே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் இது பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சரை தான் பெர்மா கல்ச்சர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் பில் மோலிசன் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதை அவர் மட்டும் தானாக கண்டுபிடிக்கல, அவர் போய் பழங்குடி மக்கள் கிட்ட கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. சரி, எங்கே போய் கற்றுக்கிட்டு வந்தார்? ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, அதோட டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி போய் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது அந்த ரெண்டு பேர் ஒரு 10 ஏக்கரா 20 ஏக்கரால விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு மனுஷங்க, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா அந்த பழங்குடி இனத்தலைவர், அவங்க மனைவி. பழங்குடி இனத்தலைவரும் அவங்க மனைவியும் மட்டும் ஒரு 10 ஏக்கரால விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு பெரிய ஈட்டியை கையில் வச்சிருப்பாராம். அந்த ஈட்டினா உங்களுக்கு தெரியும், அந்த முனை கூர் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஈட்டியை வச்சு அவர் ஹோல்ஸ் போட்டுட்டே போவாராம். இந்த அம்மா பின்னாடி போயிட்டு அந்த ஹோல்ஸ்லாம் விதையை போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்களாம். இவ்வளோதான் இவங்க வேலை, முடிச்சுட்டு வந்துடுவாங்களாம். அதுக்கப்புறம் மழை பெய்யுது, அதில் ஏற்கனவே ஈரம் இருக்கும் அந்த இடத்துல. அதெல்லாம் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட அடுத்து ஹார்வெஸ்ட்டுக்கு தான் போவாங்களாம். இதே தான் மசோனா புக்கோக்காவும் அவரோட ஒற்றை வைக்கோல் புரட்சியில் கொண்டு வந்தார். அதையே தான் இங்கே பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர், அந்த பெர்மா கல்ச்சர் எங்களுக்கு ரொம்ப அழகாக டாக்டர் நம்மாழ்வார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அது ஒரு வெயில் நாள், ரொம்ப வெயில், ஹாட் சன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு அது ஒரு பாறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா வானகமே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறைகளுக்கு நடுவில் தான் வானகமே இருக்குது. அந்த சுண்ணாம்பு பாறையை இப்போ சோலைவனமாக மாற்றிருக்காரு டாக்டர் நம்மாழ்வார். சரி, இந்த பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சருக்கு வருவோம். அந்த பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சருக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. டாக்டர் நம்மாழ்வாரோட நாங்கள் 20 பேர் போனோம். 20 பேர் போகும்போது அந்த இடத்த தேர்வு செய்தார். அந்த இடத்த தேர்வு செஞ்சுட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஹோல் கார்டன் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, விதைக்கிற இடத்துல மிதிக்காத, மிதிக்கிற இடத்துல விதைக்காத. இது சிம்பிளாக ஃபார்முலா. அதாவது நம்ம எங்கே விதைக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே கண்டிப்பாக நம்ம கால் பாடக்கூடாது. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சருக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த கீ ஹோல் கார்டன் சொல்கிறாங்க அப்படிங்கிறீங்களா, அதுக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு இமேஜினேஷன் காமிக்கிறேன், ஒரு இமேஜ் காமிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆவீங்க. இப்போ பாருங்க, இதுதான் கீ ஹோல் கார்டன். அதாவது இந்த எல்லோ பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லோ பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா விதைக்கிற ஏரியா. அங்கே தான் நம்ம கல்டிவேஷன் பண்ண போகிறோம். இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, இந்த ஒயிட்டாக இருக்க ஏரியா வாக்கிங் ஏரியா. அங்கே நம்ம விதைக்கவே போகிறதில்ல, புரியுதுங்களா? இங்கே நம்ம விதைக்கவே போகிறதில்ல, இங்கே மட்டும்தான் விதைக்க போகிறோம். இங்கே உள்ளேயும் இந்த ஒரு ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட்லேயும் நம்ம விதைச்சிக்கலாம். சார், இதுக்கு என்ன சார் ஒரு நீள அகலம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, இந்த அகலம் இருக்கு இல்லைங்களா, இந்த மஞ்சள் கலரோடைய அகலம் 2 அடி இருக்கலாம், இல்லைன்னா 2.5 அடி இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, இது 2 அடி இருக்கலாம், அல்லதுனா 2.5 அடி இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. சரி, இதோட அட்வான்டேஜ் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஒரு வேலைகள் செய்யணும் அப்படின்னா அதோட என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜ்னால எனக்கு என்ன அட்வான்டேஜ், கம்ப்யூட்டர் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா C++ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி இந்த பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர்னால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு முறை உழுதா போதும். நீங்கள் 100 வருஷம் கூட நீங்கள் அதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கலாம். 100 இயர்ஸ் பண்ணலாம், மோர் தென் 100 இயர்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு மனுஷனோட லைஃப் டைம் 100 இயர்ஸ்னால அதை நான் 100 இயர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ 100 இயர்ஸ் நீங்கள் உழுவவே வேண்டாம், ஒரு தடவை நீங்கள் உழுதுட்டிங்கன்னா போதும். அடுத்தது என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, விதைக்கிறதே நம்ம அழகாக விதைச்சிக்கலாம், விதைச்சா மட்டும் போதும். அதுக்கு உரம் தனியாக நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் மேலாண்மை அது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும். இல்லை ரொம்ப வறட்சியான நேரத்தில் மட்டும் நம்ம தண்ணி ப்ரொவைட் பண்ணால் போதும், வாட்டர் ப்ரொவைட் பண்ணால் போதும். மற்றபடி மழை பெய்கிற நாளில் நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம். அதாவது ஒரு தடவை கூட நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும். சார், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா கண்டிப்பாக இது சாத்தியம். ஏன்னா இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நான் எங்களுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் நம்மாழ்வார் எங்களுக்கு போட்டு காமிச்சாரு.
அது ஒரு குழந்தை அந்த ஆர்கானிக் பெர்மாகல்ச்சரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு குழந்தை கூட அதை பண்ணிடலாம். ஏன்னா விதைக்கிறது ஒன்று, ஒரு வேலை இதில் என்ன 2 வேலை நம்ம இதில் பண்ண போகிறோம். ஒன்று வந்து விதைக்கிற வேலை பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நடுவில் ஏதாவது பெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பெஸ்ட் ரிப்பலண்ட் வந்து தெளிக்க போகிறோம். அவ்வளவுதான், வேற எந்த உரம்லாம் கிடையாது, நீங்கள் போடவே வேண்டிய அவசியம் இல்லை. உரம் தன்னாலேயே உருவாக்கி கொள்ளும். அந்த பெர்மாகல்ச்சர் ஃபீல்டு வந்து இட்செல்ஃப் இட் கிரியேட்ஸ் த மேன்யூர். அது எப்படின்னு நாம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு மரம் நல்லா வளரணும், ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா ஒன்று என்ன, காற்று வேணும், அடுத்தது வாட்டர் வேணும், அடுத்தது சன்லைட் வேணும். இந்த 3 கண்டிப்பாக வேணும். இந்த காற்று தான் எல்லா இடத்துலையும் இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த காற்று மண்ணுக்குள்ளேயும் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம் பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சரில். அதாவது மண்ணுக்குள்ளே, ஏன் நம்ம நிலத்தை உழுவாதையே நம்ம விதைக்கலாமே, ஏன் நிலத்தை உழுது நம்ம விதைக்கிறோம்? உள்ள வந்து காற்றோட சர்க்குலேஷன் இருக்கணும், இருந்தால் தான் அந்த வேர்கள் சுவாசிக்க முடியும். இப்போ மனுஷன் வந்து சுவாசிக்கிறான் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த நாசில்ஸ் இருக்குது, அது போதும். நம்ம கால் வழியாக சுவாசிக்கிறது இல்லை, நம்ம வந்து மூக்கு வழியாக மட்டும்தான் சுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அந்த பிளான்ட்டுடைய எல்லா பார்ட்ஸுமே சுவாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இலைகளும் சுவாசிக்குது, அதே மாதிரி வேர்களும் சுவாசிக்குது. அந்த வேர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏரியேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஏரியேஷன் எதில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சரில் தான் அதிகமாக கிடைக்குங்கிறத என்னுடைய ஆணித்தரமான வாதம். எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட நீங்கள் கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கு போயிருக்கலாம். அங்கே போயிருக்கும்போது அங்கே நிறைய ஃபாரஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்கெலாம் யாராவது தண்ணி ஊற்றுறாங்களா? சம்மரில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃபாரஸ்ட் வந்து என்ன தெளிவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லா க்ரீனிஷாக தான் இருக்குது. எப்படி அது இருக்குது, சாத்தியப்படுது அப்படின்னா, மழை பெய்யாத நாட்களில் கூட, அந்த மழை பெய்யாத நாட்களில் கூட அந்த ஃபாரஸ்ட் வந்து நல்லா இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு யாருமே தண்ணி ஊற்றுறது இல்லை. அங்கே வளர்கிற ஒரு கொய்யா மரம் 20 அடி வளருது, 25 அடி கூட வளருது ஈவன். ஆனால் நம்ம வீட்டில் வளர்கிற மரம் 5 அடி 10 அடி இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அங்கே பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் இருக்குது. சார் பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறீங்க, அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருமே கேக் ஷாப்பில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்னு ஒரு கேக் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சாப்பிடாதவங்க ஜஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் வாங்கி பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு. அது அந்த அளவுக்கு ஏர் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த கேக்கில். கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும், வாட்டரும் கண்டென்ட்டும் இருக்கும், கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், பட் ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? உங்களோட ஃபீல்டு பிளாக் ரோஸ்ட், அதாவது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காட்டம் இருந்தால், அதுக்கு பேரே எதுலேருந்து வச்சுருக்காங்க, அந்த ஃபாரஸ்ட்லேருந்து தான் எடுத்து அந்த கேக்குக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. அப்போ பிளாக் ஃபாரஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் எங்கே நடக்குதோ அந்த இடம் தான் பிளாக் ஃபாரஸ்ட். புரியுதுங்களா? சரி, இதை நம்ம எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முதல் நிலத்தை தேர்வு செஞ்சுக்கணும். அந்த நிலத்தை தேர்வு செஞ்சுக்கிட்டு அதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து 2 அடி கேப்பு, இங்கே வந்து 2 அடி கேப்பு, அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 அடி. புரியுதுங்களா? இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஏரியா இருக்குது அது வந்து உங்களோட, இதுவும் வந்து கை கேட்டுற தூரத்தில் தான் இருக்கணும். அட்லீஸ்ட் இதோட வித்து வந்து ஒரு 3 அடி இருக்கலாம். அதாவது 3 ஃபீட்டில் அதோட என்ன விட்டம், ஆரம் கிடையாது விட்டம், அது வந்து 3 ஃபீட்டில் வச்சுக்கோங்க. 3 ஃபீட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வரணும். ஏன்னா நீங்கள் ஹார்வெஸ்ட்டுக்கு போகணும், விதைக்கிறதுக்கு போகணும். புரியுதுங்களா? ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வர மாதிரி இடம் வேணும். அப்போ இந்த கேப்புமே 2 அடி இருக்கலாம். அது வந்து இது என்னது, நடக்கிற இடம். இந்த ஒயிட் ஏரியா வந்து என்னது, நடக்கிற இடம். இந்த எல்லோ ஏரியா வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம விதைக்கிற இடம். புரியுதுங்களா? சரி, இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் தேர்வு பண்ணிடுறீங்க. இந்த தேர்வு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த எல்லோ கலர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டில் வந்து மேல் மண்ணை மட்டும் அழகாக ஒரு அடிக்கு மேல் மண்ணை தனியாக எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. தனியாக எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். நீங்கள் வந்து இடத்த மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மேல் மண்ணை வந்து தனியாக ஒரு அரை அடி கூட போதும், அரை அடி எடுத்து தனியாக வச்சுடுங்க. தனியாக வச்சுட்டு, ஏன்னா மேல் மண்ணுங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனால் தான் அந்த மேல் மண்ணு நம்மளுக்கு கிடைக்கும்.
அப்போ அடுத்தது என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, அடுத்தது இதை நல்லா டிக் பண்ணணும். ஒரு 2 அடி கூட ஆழத்துக்கு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணி அந்த சாயில் என்ன பண்ணுறீங்க, லூஸ் பண்ணுறீங்க. யூ மேக் த சாயில் ஸோ லூஸ். எவ்வளோ லூஸ் பண்ண முடியுமோ எல்லாம் லூஸ் பண்ணிவிடுங்க. லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம மேல் மண்ணை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரடி, அதோட மண்புழு உரம் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நீங்கள் பண்ணினா போதும். மண்புழு உரம், சாணம், இந்த மாதிரி, அதாவது அதாவது காய்ந்த சாணம், எருவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பச்சை சாணம்லாம் போடக்கூடாது, எருவு, அதையும் மிக்ஸ் பண்ணி இதை என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக அந்த இதில் நிறச்சிருங்க. இதில் அந்த எல்லோ போர்ஷனில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இந்த ரவுண்ட்லேயும் கவர் பண்ணிடலாம். இது என்னது, 1.5 வந்து ரேடியஸ் இருக்குது. 1.5 ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் இங்கே இருக்குது. அதுலேயும் அதே மாதிரி பண்ணிடுங்க. அதாவது இங்கேயும் என்ன பண்ணணும், 1 அடி ஆழத்துக்கு என்ன பண்ணுறோம், மேல் மண்ணை தனியாக எடுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறமா இதையும் நல்லா டிக் பண்ணிடுறோம். 2 feet நல்லா டிக் பண்ணி லூஸ் பண்ணிடுறோம். லூஸ் பண்ணிவிட்டு அந்த மண்ணை நல்லா கலந்து விட்டுறீங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த 1 அடி எடுத்து வச்சோம் இல்லையா, அதோட எருவு, மாட்டு எருவு, ஆட்டு எருவு, எது கிடைச்சாலும், அப்புறம் இலைத்தலை குப்பை, அதுவும் என்னது காஞ்ச நிலையில் இருக்கணும், அது எல்லாமே என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து போட்டுறீங்க. போட்டுட்டு இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த வரிசையாக செங்கல் இருக்கு இல்லையா, அந்த செங்கல் வேணால் நம்ம வைக்கலாம். ஒரு ஏன்னா இந்த மண் இங்கே நகராமல் இருக்கிறதுக்காக, அது நம்ம நடக்கிற இடமும் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணலாம், வரிசையாக நீங்கள் செங்கல் கூட வச்சிடலாம். இதையும் அதே மாதிரி செங்கல் வச்சுருங்க. அதாவது ஒரு 2-3 செங்கல் வச்சுருங்களேன். அதாவது உயரம் வந்து 3 செங்கல் அளவு சுற்றி வர வச்சுருங்க. சுற்றி வர வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும். ஒரு ஸ்டேட் பேங்க்கோடைய எம்ப்ளம் இருக்கு இல்லையா, கீ போடுற எம்ப்ளம், அந்த மாதிரி உங்களுக்கு இது, அதுக்கு பேர் தான் இது கீ ஹோல் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் நம்மாழ்வார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதில் நீங்கள் விதைகளை விதைக்கலாம். நல்லா தண்ணி வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா விதைகளுமே நீங்கள் விதைக்கலாம். எல்லாம் தள்ளி அதாவது கலந்து. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கலப்பு பயிராக நீங்கள் விதைக்கலாம். இப்போ ஒரு வீட்டுக்கு தேவையானது 2 தக்காளி செடி, 3 கத்திரிக்காய் செடி, 2 வெண்டைக்காய் செடி, அதாவது ஒரு தக்காளி செடி வச்சிட்டிங்களா, அடுத்து ஒரு வெண்டைக்காய் செடி வைங்க. அப்படி மாற்றி எல்லாம் வைக்கலாம். எல்லாம் அந்த கீரை வகைகள் எது உங்களுக்கு தேவைப்படுதோ, என்னென்ன உங்களுக்கு காய்கறிகளுக்கு தேவைப்படுதோ அதை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், பிளான் பண்ணிடலாம். அதாவது செடிகளாக இருந்தாலும் செடிகளாக வச்சுருங்க. இல்லைன்னா விதைகள் தான் இருக்குது அப்படின்னா விதைகளை நீங்கள் ஊனிடலாம். ஊனிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு விதைகள் மட்டும் நம்ம ஊனிட்டோம் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, காய்ந்த இலை சருகுகள்லாம் அது மேலே போட்டு வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் வாட்டர் ஒரு தடவை நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூடாக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதை மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்ச்சிங் ஷீட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இலைத்தலை குப்பையெல்லாம் இருக்குல்ல, காஞ்சது, நல்லா காஞ்சது எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இங்கேயும் அந்த எல்லோ போர்ஷன் எல்லாமே கவர் பண்ணிடணும். நம்ம விதைச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். இந்த கவர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஆர்கானிக் ஃபார்மிங் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, பஞ்சகாவியாலாம் இப்போ வந்து எங்ககிட்ட நாட்டு பசு மாடுலாம் இல்லை சார் அப்படின்னா, பெட்டர் யூ கேன் பை. நீங்கள் 80 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 லிட்டர் உங்களுக்கு பஞ்சகாவியா கிடைக்குது. அதை வாங்கி டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் தெளிச்சுட்டே வரலாம். அது ஏன் முதல்லையே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, பூச்சிகள் தாக்குதல் வந்து குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னா, அந்த இலை வரும்போதே நம்ம அந்த இதெல்லாம் தெளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த இலைகளில் இருக்க உட்கார்ற பூச்சிகள் வந்து இது தன்னுடைய உணவு இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வேற பக்கம் போயிடும். ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடுது. அந்த டேஸ்ட் பிடிக்காம அந்த இடத்துலேருந்து போயிடுது. அந்த மாதிரி அந்த பூச்சிகள்லாம் ஈஸியாக விரட்டிடலாம். இது பஞ்சகவ்யா மூலமாகவே ஆரம்ப கட்டத்தில் விரட்டலாம். ரொம்ப பூச்சிகள் வந்த ஏற்பாடு நீங்கள் விரட்டணும் அப்படின்னா அதுக்கு அக்னியாஸ்திரா இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதாவது ஆர்கானிக்கில் வந்து பெஸ்ட் ரெப்பலண்ட் இருக்குது. அந்த பெஸ்ட் ரெப்பலண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பூச்சிகள் எல்லாம் ஈஸியாக விரட்டிக்கலாம். இதில் என்ன பண்ணலாம், அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், தவறி கூட நீங்கள் காலை இதுக்குள்ளே வச்சிடக்கூடாது. ஏன்னா அதில் ஒரு முக்கியமான இதே அந்த ஃபார்முலாவை நீங்கள் பிரேக் பண்ணிடக்கூடாது. அதாவது விதைக்கிற இடத்துல மிதிக்கக்கூடாது, மிதிக்கிற இடத்துல விதைக்கக்கூடாது. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எங்களுக்கு டாக்டர் நம்மாழ்வார் அடிக்கடி சொன்ன ஒரு பழமொழி. அதனால தான் இந்த வீடியோலேயே நான் 2-3 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக நல்ல ஈல்டு கிடைக்கும். நான் இந்த மாதிரி எல்லாம் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். வாசல்லே வச்சுருந்தேன். அது தமிழ் ஹிந்துவில் வந்து உயிர் மூச்சுங்கிற ஒரு பகுதியில் வந்தது. ஒரு 6 அடியே வளர்ந்தது அந்த கத்திரிக்காய். ஒவ்வொரு செடியிலேருந்து எனக்கு 100 கிலோக்கு மேலே காய் கிடச்சிது. அவ்வளோ காய்கள், அதாவது சடசடையாக காய்ச்சதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ நான் அமிர்த கரைசல் தான் ஊற்றுனேன். இதெல்லாம் வந்து கலந்து நல்லா கொதிக்க வச்சு, எனக்கு கோமியம் அந்த அளவு கிடைக்கல, நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த வேப்பம் இலை இருக்கு இல்லைங்களா, வேப்ப இலை பொடியை கலந்து நான் வந்து அந்த செடி மேலே தெளித்து அந்த பூச்சி தாக்குதல்லேருந்து காப்பாற்றிக்கிட்டேன். அப்போ நல்ல ஈல்டு கிடச்சிது, எனக்கு ஒரு பயங்கரமான ஈல்டு கிடச்சிது. அந்த காய்களும் ரொம்ப ருசியாக இருந்தது. தெருவில் போகிறவங்க வரவங்களாம் எங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா இது வாசல்லையே வச்சுருந்ததுனால எல்லாருக்குமே தெரியும், அங்கே கத்திரிக்காய் காய்ச்சி தொங்குறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபோட்டோஸ் கூட தமிழ் ஹிந்துவில் வந்து பப்ளிஷ் ஆச்சு. நான் இயற்கை வேளாண்மையை பற்றியும் நல்ல உணவுகள் பற்றியும் ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லா இடத்துலையும் போய் கெஸ்ட் லெக்சர் கொடுத்துட்ருக்கேன். எக்கோ கிளப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் மூலமாக அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கவும் செய்கிறோம். அதே மாதிரி மியோவாக்கி ஃபாரஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு உண்டான செலவு மட்டும்தான் நாங்கள் கேட்போம் ஒழிய எங்களுக்குன்னு தனியாக நாங்கள் எதுவும் அதிகமான பணம்லாம் கேட்கறதில்ல. என்னை வந்து இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்து என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய அலைபேசி எண்களை தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.